இது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே டான்டி நிறுவனம் சார்பில் ஏற்று நடத்த வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட 9 பேர் வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த இயலாது என்று அந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் உரிய பணப்பலன்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் தேயிலை வளர்ச்சி கழகமான டான்டி நிறுவனம் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் அந்த தேயிலை தோட்டங்களை ஏற்று நடத்துவது போல மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் நடத்தி அங்குள்ள தொழிலாளர்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் 2028ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் நிறைவடைய உள்ள நேரத்தில் அனைவரையும் வெளியேற்றும் நடவடிக்கையில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் இயங்கி செயல்பட்டு வருகிறது என்றும் அந்த செயலுக்கு தடை விதிக்க கோரியும் அந்த மனுவில் கோரப்பட்டது. ஆனால் அந்த மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்துவதற்கு கோரும் அந்த மனுக்களை தள்ளுபடி செய்ததுடன் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய பலன்களை அந்த தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த கோரிய வழக்கு மற்றும் அது தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.